தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் பருவமழையை நம்பியே விவசாயம் செய்து வருகின்றனர். தருமபுரியில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். தருமபுரியில் பல ஆண்டுகளாக போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் நீர்நிலைகள் வறண்டது மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டமும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. குறிப்பாக பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் தூள்செட்டி ஏரியும் வறண்டது. தருமபுரியில் வறட்சியால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தடுக்க தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அல்லியாலம் அணையில் இருந்து தூள்செட்டி ஏரிக்கு இணைப்பு கால்வாய் அமைத்து ஆற்று நீரை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்த கோரிக்கையை நிறைவேற்ற பாலக்கோடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து தென்பெண்ணை ஆறு தூள்செட்டி ஏரி பாசன விவசாயிகள் நல ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். விவசாயிகளின் தொடர் போராட்டம் எதிரொலியாக 2017ஆம் ஆண்டு அலியாலம் அணையில் இருந்து தூள்செட்டி ஏரிக்கு தென்பெண்ணை ஆற்று உபரி நீரை கொண்டு வரும் திட்டம் 56 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. தூள்செட்டி மட்டுமின்றி சோகத்தூர் ஏரி, சோழவராயன் ஏரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தையே செழிப்படைய செய்யும் இந்த திட்டத்திற்கு கடந்த 2011ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அலியாலம் அணையில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டப்பட்ட நிலையில் கால்வாய் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதில் சிறிய சிக்கல் ஏற்பட்டது. நில உரிமையாளர்களின் எதிர்ப்பால் தூள்செட்டி ஏரிக்கு நீர் கொண்டு வரும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தருமபுரி விவசாயிகளை இந்த ஆண்டு வருண பகவான் கைவிட்டதாலும் தென்பெண்ணை ஆற்று நீரும் கிடைக்காததாலும் நெல், தென்னை, கரும்பு, பப்பாளி போன்ற அனைத்து பயிர்களும் தண்ணீரின்றி கருகின. போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் தருமபுரியில் விவசாயத்தை கைவிட்டு பலர் மாற்று வேலைக்கு சென்றதால் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன. இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் தூள்செட்டி ஏரிக்கு தென்பெண்ணை ஆற்று நீரை கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வரை இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டது ஏன் என்று தருமபுரி விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வரே எதிர்கட்சி இருக்கும்போது இவர் சொன்னார், நான் வந்தால் 100 நாள் திட்டம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி 1480 நாள் இன்றைக்கி கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. என்ன வரைக்கும் காதில் போட்டுக்கல. தயவுசெய்து தமிழக முதலமைச்சர்களே இந்த நீருடைய வாழ்வாதாரத்துக்கு விவசாயிகள் வாழ்வதற்கும் இந்த நீர் வாழ்வாதாரம் வேண்டும். இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் உடனடியாக அறிவித்து அந்த பணியை செப்பனையாக முடிக்குமாறு உங்கள் இருகரம் கூவி கேட்டுக்கொள்கிறேன். கிடப்பில் போடப்பட்டுள்ள தூள்செட்டி ஏரிக்கு தென்பெண்ணை ஆற்று நீரை கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் சந்துரு.